வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கிராம வருவாய் உதவியாளர் இருக்காங்க இல்லையா, அதாவது கிராம உதவியாளர் அந்த போஸ்டிங்க்கு எந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராம உதவியாளர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர் விஏஓக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எந்த துறையில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வருவாய் துறையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது பெரிய டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஹையரார்கி, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளருக்கு. ஸோ நமக்கு யார் அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர்னு சொல்லக்கூடிய விஏஓ. அவங்களுக்கு யார் அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருவாய் ஆய்வாளர். அவங்களுக்கு மண்டல துணை வட்டாட்சியர் அப்படிங்கிறவங்க அதிகாரியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே அதிகாரியாக இருக்கக்கூடிய யாருன்னா வட்டாட்சியர்னு சொல்லக்கூடிய தாசில்தார். இப்போ இந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு இதுலையுமே இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை. இப்போ கிராம நிர்வாக அலுவலர் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 16,564 பேர் இருக்காங்க. அதாவது 16,564 வருவாய் கிராமங்கள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வருவாய் கிராமங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 16,000க்கு மேலே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அக்யூரேட்டாக சொல்லணும்னா 16,564. ஸோ அதுக்கப்புறம் வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வருவாய் ஆய்வாளர் யார் அப்படின்னா, ஒரு 7-6 வருவாய் கிராமங்களுக்கு ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த வருவாய் ஆய்வாளர். ஸோ ஒரு விஏஓவாக இருக்கவர் அடுத்த ப்ரொமோஷனாக ஆரையாக போவார். இவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1127 பேர் இருக்காங்க. இது ஒரு குரூப் 2 போஸ்ட்டில் வரும். குரூப் 2ல் ரெவென்யூ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வரும். ஸோ அந்த போஸ்டிங்கிலேருந்து அடுத்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நீங்கள் போகலாம். அவங்க ப்ரொமோஷனில் யாராக போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்டல துணை வட்டாட்சியர் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ அவங்க ப்ரொமோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, துணை வட்டாட்சியர்லேருந்து வட்டாட்சியர், இவங்களை தாசில்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 220 வருவாய் வட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வட்டங்கள், அதாவது மாவட்டம்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி 220 வட்டங்கள் இருக்குது. ஸோ இவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருவாய் கோட்ட அதிகாரி அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர். 2 விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் குரூப் 1 எழுதி டைரெக்டாக ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக போகிறீங்க அப்படின்னா உங்களை வருவாய் கோட்ட அதிகாரின்னு சொல்லுவாங்க. இல்லை மாவட்ட வருவாய் அலுவலர், நீங்கள் டைரெக்டாக ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணி வரீங்க அப்படின்னா உங்களை மாவட்ட வருவாய் அலுவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது 76 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர். ஒரு மாவட்டத்துக்கே தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க 38 பேர் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். 38 மாவட்டங்களை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதோட டபுள் பண்ணிங்க அப்படின்னா அவங்க தான் வருவாய் கோட்ட அதிகாரி. ஸோ நமக்கு நல்லா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலர் எத்தனை பேர் இருக்காங்க? 16,564. ஸோ வருவாய் கிராமங்களும் அத்தனை தான் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம்? விஏஓவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்த ப்ரொமோஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக விஏஓவாக கிடையாது. ஏன்னா வருவாய் ஆய்வாளருக்கு கீழே ஓஏ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்குது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னு சொல்லி. ஸோ நம்ம விஏஓலேருந்து அடுத்து ஓஏங்கிற வருவாய் உதவியாளர் இருக்காங்க இல்லையா, அதான் கிராம உதவியாளர், நம்ம போஸ்டிங்லேருந்து அடுத்து எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஏங்கிற போஸ்டிங்க்கு போவோம். அதுக்கப்புறம் தான் கிராம நிர்வாக அலுவலராகவும் வருவாய் ஆய்வாளராகவும் வருவோம். இப்போ கிராம உதவியாளராக போகக்கூடியவங்க ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் ஆய்வாளராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு 25 வயசுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா. இல்லை அப்படின்னா விஏஓ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிற்கானா என்ன, தாலுகானா என்ன? ஒன்றுமே இல்லைங்க. வருவாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதோடைய தலைவர் யார்? விஏஓ. சரிங்களா? ஒரு 6-7 வருவாய் கிராமங்கள் சேர்ந்ததுக்கு தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருவாய் ஆய்வாளருங்கிற ஆரை. இந்த 6-7 கிராமங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா பிற்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்கள் அந்த வருவாய் பிற்காக்கள்லாம் ஒன்று சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா தாலுகா. இந்த தாலுகாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வட்டம்னு சொல்கிறோம். இதற்குரிய ஆட்சித்தலைவர் யாருன்னா வட்டாட்சியர் அல்லது தாசில்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிராமம், 5-6 கிராமங்கள் சேர்ந்தது ஃபிர்கா, 5-6 ஃபிர்காக்கள் சேர்ந்தது ஒரு தாலுகா. அந்த தாலுகாவுக்கு தலைவர் யார் அப்படின்னா வட்டாட்சியர். ஸோ இந்த கேள்விகள்லாம் கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஜமாபந்தினா என்ன, எப்போ நடக்கும்,
எப்படி நடக்கும் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜமாபந்தி இது வந்து ஒரு இங்கிலீஷ்காரவங்க பீரியடில் வந்து இந்த துறையெல்லாம் உருவாக்கப்பட்டதுனால, ஆங்கிலேயர்கள் பீரியடில் இருந்ததுனால அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த ஜமாபந்தி, ஃபிர்கா, தாலுகாங்கிறதெல்லாம். ஸோ தாசில்தார் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண வேர்டு தான், அதவே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜமாபந்தி அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு வருஷமே ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை, அதாவது இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய துறை இருக்கு இல்லையா, ஸோ அந்த துறையிலிருந்து ஒரு கிராம கணக்குகள் இதெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு அந்த இதுக்கு தணிக்கை செய்கிறதுக்காக ஒரு முறை மாதிரி ஒன்று நடத்துவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, மனு நீதி நாள் அப்படின்னு சொல்லி நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து பட்டா வேணும், சிட்டா வேணும், அடங்கல் வேணும், இந்த மாதிரி நேரங்களில் போட்டிங்கன்னா அதாவது நார்மல் டேஸில் போனீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் அதை கொடுக்குறதுக்கு. இந்த ஜமாபந்தி நடக்கும்போது போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் நடத்துவாங்க, வருவாய்த்துறையினால் நடத்துவாங்க. யார் யார் அதில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் யார் யார் கலந்துக்குவாங்கன்னா, விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. ஸோ இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் யார், அதாவது உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி யாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு யாருன்னா விஏஓ, அவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி யாருன்னு கேட்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் எத்தனைன்னு கேட்கலாம், கோட்டங்கள் எத்தனைன்னு கேட்கலாம், வட்டாட்சியர் தாலுகானா என்ன அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜமாபந்தி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஃபிர்கா, தாலுகா இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரில் நடந்ததில் எல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது தெரியாமல் நம்ம வருவாய்த்துறைக்குள்ளேயே போக முடியாது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூக்கு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாட்டில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.